காய்ஸ், இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் வேப்பிடும் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு ரெசிபி. இது முருங்கைக்காயில் பண்ணுறது. இப்போ முருங்கைக்காய் சீசன், நல்லா ஃப்ரெஷ்ஷான சதப்பிடிப்பான முருங்கைக்காய் நல்லா கிடைக்கிது. இதை இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கடாயில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு மஞ்சள் 1/4 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை இப்போ கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய், அது கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். இதை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க, வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ ஒரு 10 தேங்காவை நான் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிட்டேன் திருகாமல். அதுக்கப்புறம் 1 கப் வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் தனியா விதை இருக்குல்ல, அதுவும் வறுத்தது 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 4-5, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த முருங்கைக்காய் நல்லா 20 நிமிஷம் வெந்துடணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே. அமுக்கி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போ இதில் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலா இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் இதை விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். இப்போ கடாயில் ஒரு கரண்டி ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கடுகு தெறிக்காமல் இருக்கிறது, கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப தெறிக்காது கடுகு. இப்போ இதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இதை தாளிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ முருங்கைக்காயோடைய இந்த இதில் சப்ஜியில் தாளிச்சிட்டு இதை கிண்டி இறக்கணுன்னா சூப்பரான ஒரு முருங்கைக்காய் வேப்பிடும் ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.